நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதில் ஃபால் சீலிங் பண்ணி தான் ஒரு கிராண்டான லுக்கை கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவான விஷயங்கள் இருக்குது. அதை எதுக்காக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபால் சீலிங் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டுடைய ஹைட் வந்து கொஞ்சம் 1/2 அடி இறங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதுக்காக நீங்கள் சீலிங்குடைய ஹைட்டை 10 அடி இல்லை 11 அடிக்கு வைக்க வேண்டியது இருக்கும். அதுக்கான எக்ஸ்ட்ரா செலவுகள் அப்படின்றதும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் 10 அடி ஹைட்லேயே சீலிங் வச்சுருவாங்க. அப்போது ஃபால் சீலிங் சேரும்போது 9 அடி அந்த மாதிரி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ சீலிங் ஹைட் கம்மியாக தெரியும். இந்த மாதிரி தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவான விஷயங்கள் நம்ம பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீலிங்கை வெறுமனே அப்படியே பெயிண்ட் அடிக்காமல் பட்டி பார்க்கறது மூலமாக ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷிங்கை கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டிங்கை வச்சு அந்த வீட்டை ரொம்பவே அழகாக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீலிங்லேயே வந்து கட் பண்ணி ப்ரொஃபைல் லைட்டு கொடுத்து அதுவே ஒரு ஃபால் சீலிங் லுக்காக மாற்றலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளான பட்ஜெட்டில் முடிக்கக்கூடியது அந்த ஸ்பாட் லைட், அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதோட முன்னாடியே பிளான் பண்ணி ரூஃப் கான்கிரீட் போடும்பொழுதே லைட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேங்கிங் லைட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் கிச்சனில் லைட் இந்த மாதிரி தொங்க விடுவாங்க. அதுக்கு கூட இதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி வீடு கட்டிட்டீங்க, ஸ்பாட் லைட் வைக்க முடியாது அப்படின்னா அந்த மாதிரியான இடங்களில் சர்ஃபேஸ் லைட்டுன்னு ஒன்று வந்திருக்கு, அந்த லைட்டை யூஸ் பண்ணலாம். அது மூலமாக உங்களுக்கு கிராண்டான லுக்கும் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இதை விட பட்ஜெட் அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் ட்ராக் லைட் அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் கிடையாது, வெறுமனே சீலிங்கில் யூஸ் பண்ணக்கூடியது தான். அதோட சேர்ந்த மாதிரி உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட் இருக்குது, அந்த லைட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த லைட் எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் வெளிச்சம் அடிக்கும். அந்த மாதிரியான லைட்டும் இப்போ நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் இல்லாமலே ஒரு கிராண்டான லுக்கு வந்து கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபால் சீலிங் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக சீலிங்கை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்போஸ்டு சீலிங்காக கூட விடலாம். அந்த மாதிரி விடும்போது சீலிங் வந்து இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டான லுக்குலேயும் உங்களுக்கு இருக்கும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சீலிங்கில் ஷட்டரிங் ஷீட்டு போட்டு பண்ணுவாங்க, அதில் நிறைய ஜாயின்ட்ஸ் வரும். இந்த இடத்துல ப்ளைவுட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் இதில் ஜாயின்ட்ஸ் வந்து அவ்வளோவா தெரியாது. சரி, இந்த மாதிரி ஃபால் சீலிங் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மியாகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சீலிங்குடைய ஹைட்டு 10 அடி இல்லை 11 அடி ஏற்றுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான காஸ்ட்டு கூட வரும். அதுக்கப்புறம் ஃபால் சீலிங் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு, இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பட்ஜெட் வந்து கம்மியாக தான் ஆகும். ஆனால் லைட்டிங் யூஸ் பண்ணுறதை பொறுத்து எந்த மாதிரி லைட்டிங் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான காஸ்ட்டு கொடுத்து தான் ஆகணும். குறிப்பாக ட்ராக் லைட் யூஸ் பண்ணுறதுக்கு காஸ்ட் வந்து கொஞ்சம் கூட தான் ஆகும். மற்ற லைட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பட்ஜெட்டில் முடியும்.